பொருட்காட்சி ஒன்றில் தன்னுடைய தாயை தவறவிட்ட குழந்தை ஒன்று தன்னுடைய தாய்க்காக ஓடி ஓடி அழுது கொண்டிருந்தது. அதை உற்று கவனித்த காவல்துறையினர் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு உட்கார வைத்து தன்னுடைய தாய் எப்படி இருப்பாள் என்று அந்த குழந்தையினிடத்திலே கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த தாயை குறித்து அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய தாய் மிக மிக அழகாயிருப்பாள், வட்ட முகம் உடையவளாக இருப்பாள், நல்ல கலராக இருப்பாள் என்று சொன்னது. உடனடியாக தூரத்திலே வட்ட முகம் கொண்ட நல்ல நிறமான ஒரு பெண்மணியை பார்த்து, இது உன் தாயா என்று சொல்லி கேட்டு அருகாமையில் அழைத்து சென்றார்கள். இல்லை இல்லை, இவர்களை காட்டிலும் அழகாக இருப்பாள் என்று சொன்னான். இப்போது நீள கூந்தல் உடைய ஒரு பெண்மணி தான் என்னுடைய தாய் என்று சொன்னபோது காவல்துறையினர் நீள கூந்தல் கொண்ட ஒரு பெண்மணியின் அருகாமையில் அழைத்து சென்றார்கள். இதுவும் அல்ல, இதைவிட நீளமாக இருக்கும் என்னுடைய தாய், மிகவும் அழகாய் இருப்பாள், அழகாய் சிரிப்பாள், அழகாய் கொஞ்சுவாள் என்று எல்லாம் சொன்னது. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு சத்தம் ஒன்று வந்தது. மகனே என்று சொல்லி பரட்டை தலையுடன், மிகவும் ஒரு அழுக்கு நிறைந்த ஆடைகளுடன், ஆழமான குழி விழுந்த கண்களுடன் ஒரு பெண்மணி இந்த குழந்தையை நோக்கி ஓடி வர, இந்த சிறுவனும் தன்னுடைய தாயை நோக்கி ஓடினான். தாயை நோக்கி ஓடி தாயை கட்டி அணைத்து விட்டு அந்த காவல்துறையினரை பார்த்து சொன்னான், நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, என்னுடைய தாய் அவ்வளவு அழகாயிருப்பாள், அவ்வளவு அழகாய் என்னை கொஞ்சுவாள், அவ்வளவு அழகாய் என்னை நேசிக்கிறாள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, காவல்துறையினர் சிரித்தார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகு நிறைந்தவர். எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? என்னையும் உங்களையும் மீட்டு கொண்ட அழகு நிறைந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் அழுக்கடைந்தவராய் மாறினார். அவல நிலை ஏற்பட்டது எதற்காக என்று சொன்னால், சிலுவையிலே நம்மை மீட்டு கொண்ட அன்பின் அடையாளம்தான் அந்த ஆண்டவருடைய அழகினுடைய அலங்கோலம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.